ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சுகர் உள்ளவங்கெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வணங்க விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூடவே நான் கோவக்காவை ரவுண்டாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம். கோவக்காய் நீர்க்காய், அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க சிம்மில் வச்சு. இப்போ காய் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது கலரு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கோவக்காய் பொரியல் நிறைய மெத்தடில் செய்யலாம். அதில் ஒரு மெத்தடு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே சொல்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளைக்காவது இது கண்டிப்பாக எல்லோரும் சேர்த்துக்கணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். பெரியவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோவக்காய் பொரியல். எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.